ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ வந்துட்டு ஏர்வாடி காட்டுப்பள்ளி அந்த ஏரியாவில் தான் இருக்கேன். ஏன் இந்த இடத்த உங்களுக்கு காமிக்க வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரியாத விஷயங்களும் இருக்குது. எப்பா முள்ளு குத்துதுப்பா. வா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டு இருக்க வயசு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இது உலகத்துக்கே தெரிய வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வாடியில் சங்கிலியால் கட்டி போட்டு அந்த மன வளர்ச்சி இல்லாதவங்களை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்தையும் நான் காமிக்கிறேன். அது ஆப்போசிட்டில் இருக்குது. அவங்களாம் கிட்டத்தட்ட அந்த சங்கிலியில் எரிஞ்சு போய் உலகமே இதை பார்த்த ஒரு விஷயம் இது. அவங்கள எல்லாரையுமே ஒரு பொக்லின் மூலியமாக இந்தோ அதாவது ஏர்வாடி தர்காலேருந்து காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளியிலேருந்து அரக்கசமா அப்படிங்கிற போகிற வழியில் தான் இந்த இதை நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அருக்கு பாருங்கள் நடுவில். இப்போ என் கைக்கு நேராக தெரியுதா? அந்த மரம் தான். அந்த இதில் தான் இங்கே வேலி போட்டிருக்காங்க. உள்ளே போக முடியல. அந்த இடத்துல தான் அவங்க எல்லாரையுமே நல்லா பெரிய குழியாக தோண்டி அவங்க எல்லாரையுமே எல்லாருமே அந்த உடல்களை அப்படியே பொக்லின் மூலயமா அப்படியே போட்டு அந்த இடத்துல போயிடுச்சு. அந்த அந்த மரம் தெரியுதுங்க, அதான் அடையாளம். இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த அந்த மரம். இதுதான் அவங்க இறந்த அந்த உடல்களை சமாதியாக்கின இடம். நம்ம இதில் அடக்க ஸ்தலம் அப்படின்பாங்க. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் இப்படித்தான். அதாவது இவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுக்கு மன வளர்ச்சி இல்லை. ரெண்டாவது கட்டி போட்டு தீயில கருகி செத்தவங்க. இவங்களாம் கடவுள் சொர்க்கத்துக்கு தான் இவங்களெல்லாம் அனுப்பியிருப்போம். அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு நமக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம கை கால் நல்லா இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது. அதனால் 4 பேருக்கு கொடுத்து உதவுவோம். நல்ல மனசோட ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வோம். தீமையான விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு வாங்க. அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவுமே கருவ காடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு முள் குத்துது. இங்கே பாருங்கள், கீழே என்னால் நடக்க முடியல. இந்த இடம் ஃபுல்லாக பாலைவனம். ஏன்னா நான் இந்த விட்டு போயிடுவேன். அடுத்தது எனக்கு ஷூட்டு ஜனவரியிலேருந்து எனக்கு ஷூட் இருக்குது. ஜனவரி டிசம்பர் லாஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏரியா இப்போ ராமேஸ்வரம் போவேன், தனுஷ்கோடி, பாம்பன், அந்த ரயில் பாலம், இது எப்பப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சில நாதாரிகள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இப்போ ரொம்ப இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கா. மெசேஜ் இது கமெண்ட் பண்ணிங்க. யார் திவ்யா கள்ளச்சி, அப்புறம் அந்த கூட இருக்கவன் ஒருத்தன், அவனுங்களுக்கு பேசுவோம். அது தனி வீடியோவாக போடுவோம். இது நல்ல விஷயத்துக்காக போடுறது. இந்த நாதாரிகளெல்லாம் அங்கே கிளிக்கணும். அதே மாதிரி திருச்சி சாதனாங்கிறது அது தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. டெய்லியும் உடம்ப காமிச்சு அவள் புருஷனுக்கும் தனியாக வீடியோ போடுவோம். ஏன்னா அவளுக்கு போடுறத விட அவள் புருஷனுக்கு வீடியோ போடுவோம். சரி, ஓகே, நல்ல விஷயம் பேசுவோம். இப்போ அந்த நாதாரிகளை விட்டுருவோம். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னே, அந்த இடம் நம்ம போனது இது அவங்க எரிஞ்சு போய் இறந்தவங்களை பொக்லின் மூலிமா அந்த இடத்துல தான் ஏர்வாடியில். நீங்கள் இதில் யூடியூப்பில் அடித்தாலே தெரியும். ஏர்வாடி ஃபயர் சம்பவம்னு போட்டாலே வந்துடும். அந்த காலத்தில் இதுலேயும் இது போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எப்பா எனக்கு வெயில் தான். நம்ம ஊர்லலாம் மழை பெய்யுதுப்பா. இங்கே என்னப்பா இப்படி இருக்குது? போட்ட பட்டி டிங்கரிங் போட்டதே வேர்த்து கொட்டிட்டு போல் இருக்கு. ஆமாம், ஏன்னா இது எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் வரதுக்கு எப்போ வரமாட்டோமோ தெரியாது. அதனால் அவங்கள கட்டி போட்ட இடம் நான் ஏன்னா செல்ஃபி கேமராவில் எடுக்கிறது நான் ஒருத்தன் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி கொடுக்குறாங்க. இது என்னென்னா அந்த என்ன தென்னை மட்டை தான். இது ஃபுல்லாக இதில் போட்டு வேலி போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடம் தான், இந்த தோப்பு தான் இது. உள்ளே ஃப்ரண்ட்லேயே அந்த மன வளர்ச்சி என்னமோ போட்டிருக்காங்க, ஹாஸ்டல் அப்படின்ட்டு. அது பழைய போர்டாக இருக்குது. இருங்கண்ணா, உள்ளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இந்த காட்டுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா, ஏன்னா இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம டிவியில் தான் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நேரடியாக நம்ம பார்க்கும்போது அதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த தோப்பில் தான் ஃபுல்லாக அவங்களெல்லாம் கட்டி போட்டிருந்தது. இது அந்தால ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கு பாருங்க, டென்ட்டு மாதிரி. அதிலலாம் கட்டி அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஏன்னா உள்ளே போக முடியல, ஏன்னா இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அரக்கசமா போகிற வழி, காட்டுப்பள்ளி அந்த போகிற வழியிலேயே இங்கே இருக்குது. நம்ம இந்த கட்டி போட்டு இவங்களெல்லாம் இந்த இடத்துல தான் வச்சுருந்துருக்காங்க, பார்த்துருக்காங்க. பட் என்னமோ துரதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி நைட்டில், விடிய காலையிலையும் நைட்லேயும் அந்த நடந்த சம்பவம் எல்லாமே எரிஞ்சு கறிக்கட்டையாக போய் மூஞ்சி கூட அடையாளம் தெரியாமல் இறந்து போனது. அவ்வளோ பெரிய நியூஸாக இருந்துச்சு. அது நான் அப்போ பார்த்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல நின்று நான் வீடியோ போடுறேன். அது அந்த இடம். இங்கே இவங்களுடைய
இந்த கட்டி போட்ட இடம். இதுலேருந்து ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஒரு பெரிய மண் புதரில் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல எப்படி இருக்குன்ட்டு. வெயில் வேறு மண்டையை பொழுக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் வந்து தனுஷ்கோடி இந்த இதெல்லாம் ராமேஸ்வரம் அப்புறம் இன்னும் இங்கே என்னென்ன பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து என்னோடய வீடியோஸில் எனக்கு லைக்ஸ் வருதோ சப்ஸ்கிரைப் வருதோ அது எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது வந்து என் யூடியூப் சேனலில் இருக்கிறதுனால நான் எங்கெங்கே போனேன் அப்படிங்கிறது என்னுடைய இதுக்கு நான் எங்கேயாவது போகும்போது எனக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். இங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்ட்டு. சரியா? மற்றவங்க மாதிரி இந்த அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இந்த திருச்சி சாதனை அதெல்லாம் வேணாம். நல்ல வீடியோஸை நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், கொடுப்பேன். ஆனால் இந்த நாதாரிகளையும் நான் திட்டி எடுப்பேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சூப்பராக வரேன். இவங்களை கிழிக்கிற வீட்லேயும் வருவேன். பாய், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய், ஐ லவ் யூ.